சார், எனக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் போல தோணுது சார். சொல்றேன். அது என்னன்னா, கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குன்னா என்ன வழி சார்? நெருக்கம் அதிகமா யாருக்காக கேள்வி கேட்குறீங்க? எனக்கும் தான் சார் இது. ஏன் டவுட் வந்தீங்கன்னா, ஒரு நல்ல வார்த்தை தெரியுங்க அது. வழக்கமா எல்லாரும் பிரச்சனை தீரதான் என்ன வழி கேட்பாங்க. அணுகுமுறை அவ்வளவு நல்லா நெருக்கம் அதிகரிக்கணும் போல சந்தேகம் வந்து. ஒரு நுட்பமான செய்தி, ஒரு 4 செய்தியை மட்டும் சொல்றேன், உள்வாங்கிங்க. ரொம்ப நுட்பமா அறியணும், அப்பதான் இது புரியும். இதுக்கு ஆண் பெண்ற பாகுபாடு கிடையாது. இறைவனுடைய படைப்புல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய மனநிலையே கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம சேர்ந்து வாழறோம். இதுக்கு நம்ம தேங்க் பண்ண வேண்டியது நம்ம முன்னோர்கள். இந்த கட்டமைப்பை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கல்ல, முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அந்த நன்றி விசுவாசத்தோட நீங்க இருந்தாதான் இதை டேஸ்ட் பண்ணவே முடியும். இந்த உறவை, கணவன் மனைவி உறவை உங்களால ரசிக்கவே முடியும். சரியா? இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதிகாரத்தை செலுத்த முயற்சி செய்யக்கூடாது. நான் தான் அவன் வீட்டுக்காரன், நான் தான் மனைவி, நான் சொல்றதா நீ கேட்கணும். அவங்களுக்கு இங்க சின்ன சின்ன சுதந்திரம் சில எல்லாம் தேவைப்படும். இண்டிவிஜுவல் சுதந்திரம் தேவைப்படும். அதை முதல் 20 வருஷத்துக்கு நீங்க கண்டுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் யாருக்கு அதிகாரம் இருக்கோ அது டிஃபால்ட்டா இயற்கை கொண்டு போய் நிறுத்திடும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பெருவாரியான சமயங்களை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சிறு சிறு சண்டைகளை அவங்க உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா உறவினர்களால ஏற்படுற சண்டைகள் அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டாங்க. விட்டு கொடுத்து போக மனநிலை இருக்காது. அப்போ நீங்க அது நுட்பமா கையாளணும். அது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கும் உங்க அக்காவுக்கும் ஒரு பாண்டிங் இருந்திருக்கு சின்ன பிள்ளையில இருந்து. அந்த உறவு உங்க வீட்டுக்காரர் இருந்தோடனே அந்த உறவுடைய அந்த ஷேப் இருக்குல்ல, அது கொஞ்சம் மாறும். அதை உங்களுக்கு எப்படி கையாளன்ற தனித்திறமை நீங்க வளர்த்தணும். சரியா? அடுத்தது, உங்க துணை யாரோ, கணவனோ மனைவியோ, உங்கள் துணை ஒரு கருத்து தெரிவிக்கிறார்னு வைங்க. அந்த கருத்தோட உங்களுடைய துளியும் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்க அதுக்கு எதிராக இருக்கீங்கனாலும் அப்போதைக்கு எதிர்மறையான கருத்து தெரிவிக்க கூடாது. நீங்க அதை ஒத்துக்கலாலும் புறம் பரவாயில்ல, அமைதியா விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கருத்தை தெரிவிங்க. உதாரணத்துக்கு ஒரு கொடைக்கானல் போலான்றாரு, உங்களுக்கு ஊட்டிக்கு போகணும்னு ஆசை. உடனே நான் ஊட்டிக்கு போகணும்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க கொடைக்கானல் 2 முறை போயிட்டோம், இல்ல ஊட்டியில இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்ற, திரும்ப திரும்ப சொல்ற, 2 பேருக்கும் சொல்றோம். அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சோ அல்லது கொஞ்ச நாள் கழிச்சோ உங்க கருத்தை சொன்னா உங்க துணை மட்டும் இல்ல, இந்த உலகமே கேட்கும். உடனே உங்களுடைய கருத்தை எதிர்மறையா சொல்லக்கூடாது. இந்த ஒரு 4 விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நெருக்க அதிகரிக்கும். இதுக்கு எல்லையே கிடையாது. ஏராளமான புக்கு போகணும்னு ஆசை, அவ்வளவு நுட்பமா இது அணுகணுன்றது எனக்கு ஆசை, நேரமின்மை. அதனால இந்த 4 விஷயத்த முதல்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார்.